மெட்ரிக் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நமது வழக்காடு மன்றத்தின் வழக்காடு வந்துள்ளவர்கள் 6ஆம் வகுப்பு மாணவி ஆர் இரண்யா அவர்களும் 7ஆம் வகுப்பு மாணவி ஆர் இரண்யா வர்ஷினி அவர்களும் நமது நடுநிலை தவறாதவர் மாண்புமிகு தமிழாசிரியர் திரு தமிழ்குமரன் ஐயா அவர்களும் இன்று நமது மன்றத்தின் தலைப்பு நமது கல்வி முறை இன்றைய மாணவர்களை சிகரத்தில் நிறுத்துகின்றதா அல்லது சிரமத்தில் ஆழ்த்துகின்றதா என்பதை சிகரத்தில் என்று செல்வி ரிதன்யா அவர்களும் சிரமத்தில் என்று செல்வி ரிதன்யா வர்ஷினி அவர்களும் பேச வந்துள்ளார். முதலாவதாக சிகரத்தில் என்று பேச செல்வி ரிதன்யா அவர்களை இன்னரும் தமிழ்நாட்டிற்கும் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்பூற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடர் இன்னாலோ என்று கூறிய ஐயன் பாரதிதாசன் வரிகளை இம்மன்றத்தில் பதிவு செய்து பழுதி வளர்த்த தமிழே, வயக்காட்டில் புழுதி வளர்த்த தமிழே, கம்பன் எழுதி வளர்த்த தமிழே, கொங்குவெளி குட்டி வளர்த்த தமிழே, அண்ணன் தமிழே, உண்ணவளே, மூத்தவளே, என்னை வாழ வைக்கும் வள்ளலே, ஒரு பொற்பாதம் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நம்ம நாமக்கல் கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன என்றால் இன்றைய மாணவர்களுடைய மனநிலை அறிந்துதான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இன்றைய மாணவர்கள் நிலை, அதாவது கல்வியில சிரமத்தை நோக்கி இருக்காங்களா சிகரத்தை நோக்கி இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இந்த ரெண்டு தலைப்பு கொடுத்ததுல இருந்தே பார்த்தோமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன்னா நானும் மாணவனா என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களை போல வகுப்பறையில் அமர்ந்து கல்வி கற்று அதுக்கப்புறம் தான் ஒரு ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கிறேன். எவ்வளோ சிரமங்கள் இருக்குது எனக்கு தெரியும். எவ்வளோ சிகரத்தை நோக்கி எத்தனை பேர் இந்த கல்வியால் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது யாம் அறிவோம். ஒன்றும் இல்லை, சிகரத்தை நோக்கி அப்படின்னா எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கல்வியாளர்கள் வந்து பார்த்தோமா அம்பேத்கர் இருக்கிறாரு. அவரெல்லாம் கல்வி கற்கும் போது அந்த ஜாதியம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ உரிமைகள் அனுபவிச்சிருக்காரு. வகுப்பறைக்கு வெளியே இருந்து என்ன பண்ணியிருக்காரு, கல்வி கற்றுருக்காரு. இன்றையெல்லாம் வகுப்பறையில் ஃபேன் லைட்டு அப்படிங்கிறது இதில் நம்ம கல்வி கற்றுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த காரணத்தால வகுப்பறைக்கு வெளியே நின்று ஆசிரியர் சொல்வதை காதார கேட்டு படித்தவர் யாரு, டாக்டர் அம்பேத்கர். அவரு பிற்காலத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவராக மாறியிருக்கிறார். அதுக்கு முக்கிய காரணம் என்ன, கல்விதான். அவருக்கு 1000 தடைக்கல்கள் கல்வியில் வந்திருக்கலாம், சிரமத்தை தந்திருக்கலாம். என்ன பண்ணிக்கிறாரு, சிகரத்தை நோக்கி தான் போயிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு மாணவர்கள் கல்வியில ரொம்ப பார்த்து என்ன பண்றாங்க, சிரமப்படுறாங்க. தமிழாசிரியர் ஒரு ஹோம்வொர்க் தராரு, நாளைக்கெல்லாம் மனப்பாடப்பட்டு திருக்குறளை படிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இங்கிலீஷ் சார் பார்க்குறாரு, நீங்கள் தான் ஹோம்வொர்க் தருவீங்களா, நானும் தர ஒரு ஹோம்வொர்க்கு, நீங்கள் என்ன பண்ணுற சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறீங்க அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து ஜன்னல் வரமாக குரு மேக்ஸ் மிஸ் பார்க்குறாங்க, நீங்கள் தான் ஹோம்வொர்க் தருவீங்களா, நான் தரம் ஒரு ஹோம்வொர்க், என்ன பண்ணுற, ஜாமெட்ரி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுறேன், இல்லைன்னா கண்ணாடி கழுதி வெளியே எரிஞ்சிருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மேக்ஸ் மிஸ்ஸும் ஹோம்வொர்க் தர்றாங்க. பார்த்தா அதுக்கு சயின்ஸ் டீச்சர், அதாவது 3 பேர் வருவாங்க, 3 விதமான ஹோம்வொர்க் கொடுத்துருவாங்க. சோசியல் மிஸ் சொல்லவே தேவை, அவங்க என்ன பண்ணுவாங்க, நானும் தான் ஹோம்வொர்க் தருவேன் அப்படின்னு ஹோம்வொர்க் கொடுத்துருவாங்க. வீட்டில் போயிட்டு டைரி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன ஒரு வைத்தியமே பிடிச்சிரு, எதை படிக்கிறது, தமிழ் படிக்கிறதா, தமிழ் புக்கை பார்த்தா அடுத்து இங்கிலீஷ் சார் ஞாபகம் வரும், அடுத்து பார்த்தா மேக்ஸ் மிஸ் ஞாபகம் வரும், நான் 5 பேருமே ரவுண்டு கட்டுவாங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு. கண்டிப்பாக சிரமத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா, நம்ம இருக்குமா இல்லையா? ஏன்னா உங்களை கூட நானும் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மாணவன் எடுத்து வந்திருக்கிறேன். இப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவேன், அதை உணர வேண்டும். 2 ஹோம்வொர்க் தரலாம், அதுக்கு மேலே கொடுத்தா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒரு நைட் எவ்வளோ தான் படிக்க முடியுமா, அது சிரமம்தான். அதையும் தாண்டி சாதிச்சு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சமுதாயத்தில் இருக்காங்க, பெரிய இடத்துல இருக்காங்க. நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் கல்வியில சாதனை புரிஞ்சவர், சிறு வயசுல படிக்க முடியாதவர், அப்பா அம்மாவால அவர் கல்வி படிக்க வைக்க முடியல, சென்னை கல்லூரியில் படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோமா ஊருக்கு போக பணம் இல்லை, தாங்கிட்ட இருக்கிற அந்த புத்தகத்தை கொண்டு போய் ஒரு பழைய புத்தகம் விற்கிற கடையில கொண்டு போய், நான் உயர்ந்த ஒரு புத்தகத்தை அவர் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நூல், அறிவியல் நூல், அதை கொண்டு போய் என்ன பண்றாரு, ஒரு புத்தக கடையில கொடுக்குறாரு. இங்க கொடுத்துட்டு ஏதாச்சும் பணம் தான் தாங்க அப்படிங்கிறாரு. அவர் அந்த புத்தக கடைக்காரர் நல்ல உள்ளம் கொண்டவர்.
அதை வாங்கிட்டு நீ கஷ்டப்படுற இந்த புக்கு என்கிட்டயே இருக்கிட்டு உன்னால எப்போ பணத்தை திருப்பி தர முடியுமோ அப்போ கொடுத்து இந்த புத்தகத்தை நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு ஊருக்கு போறது என்ன பண்றாரு, பணத்தை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, ராமேஸ்வரம் போயிட்டு ட்ரெயின்ல போறாரு. போயிட்டு அடுத்த நாள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து என்ன பண்றாரு, அந்த பணத்தை மறக்காம கூட அவருக்கு கொடுத்து அந்த புத்தகத்தை என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. ஒரு புத்தக விரும்பியா யார் இருக்காரு, அப்துல் கலாம் இருக்காரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவர் கல்வி வந்து சிரமம் பார்த்து தூக்கி இருந்தா என்ன பண்ணிருக்க முடியாது, வாழ்க்கையில முன்னேற்ற முடியாது. இந்த 2 பேரும் பார்த்தோமா இன்றைய மாணவர்களுடைய உங்களுடைய நிலைமை பற்றி தான் சொல்ல வராங்க. நாங்களாம் சிகரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோமா அல்லது சிரமத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத அவங்க பேசுறதை வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். முதலாவதாக ரிதன்யா 7th ஸ்டாண்டர்ட் ரிதன்யா வந்து பார்த்தோமா, நீங்களா 7th ஸ்டாண்டர்ட் ரிதன்யா இன்றைய மாணவர்கள் நிலை சிகரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க. ஒரு கிளாப் பண்ணி வரவேற்றலாமா? தமிழுக்கு ஒரு மேடை அமைத்து சிந்திக்க ஒரு பாதை வகுத்து சிகரத்திலா சிரமத்திலா என் மாணவ செல்வங்கள் செல்கிறார்கள் என்று கேட்கும் இந்த பட்டிமன்ற தலைமைக்கு எனது பணிவான வணக்கங்கள். கொங்கு பள்ளி மீது குன்றா நம்பிக்கை வைத்து இங்கு கூடியிருக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மற்றும் இங்கு வீசும் மலர்களாக சோதனைகளை சாதனைகளாக்கும் இளம் விஞ்ஞானிகளாக இலக்கை அடைய போராடும் இளம் சிங்கங்களாக அமர்ந்திருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் இறுதியாக சிகரத்தில் கொங்கு பள்ளியை கொண்டு வைப்பதே எனது பிறவி பயன் என்று அயராது உழைத்திடும் கொங்கு வேளாளர் தலைவர், முதல்வர், செயலாளர் குழுவினர் மற்றும் அன்புசார் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தனது குழந்தையை பத்திரமாக விட்டு செல்லும் ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான். இன்று இந்த பள்ளிக்கூடம் பின்பற்றும் கல்வி முறையானது குழந்தைகளை குன்றின் மீது இட்ட விளக்காய் ஒளிர செய்கிறதா, இல்லை கொடுமை சிறையில் தள்ளி அடைத்து வைக்கிறதா, சிகரத்தை நோக்கி அழைத்து செல்கிறதா, இல்லை சிரமத்தில் கொண்டு விடுகிறதா என்பதே இன்றைய மன்றத்தின் விவாதம். இதில் சிகரத்தை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதே எனது வாதம். குழந்தைகளுக்கென்றே தலைவர்கள் தோன்றுகின்றனர். இவர்கள் இலக்குகளை பள்ளத்தில் அல்ல சிகரத்தில் வைக்கிறார்கள். சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு என்கிறார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை IT இன்ஜினியராக கனவு கண்டார். அதை நனவாக்க அரும்பணியில் அவரது தொண்டரெல்லாம் அயராது உழைத்தனர். அதன் விளைவை பாருங்கள். ஒரு முறை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த பில் கேட்ஸை கூப்பிட்டு விசாரியுங்கள். அமெரிக்காவை இந்திய இளைஞர்களால் நிரப்பி வைத்துள்ளார். இவரது நிறுவனத்தில் 40% மேற்பட்டவர்கள் இந்தியர்கள். அத்தனை பேரும் உயர்மட்ட அதிகாரிகள். அமெரிக்கர்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் மதிப்பளிப்பதே இல்லை என்பதுதான் அது. இதற்கு பில் கேட்ஸ் அளித்த பதில், திரு பைடன் அவர்களை இந்தியர்கள் இங்கு வந்து பணிபுரிவதால் தான் மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிறது. இல்லை என்றால் இது இந்தியாவிற்கு போக வேண்டிய நிலை வந்திருக்கும். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் வெற்றிக்கான காரணங்களில் இவர்களும் இருக்கிறார்கள் என்றார். இந்தியர்களின் அறிவுத்திறனுக்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஈடு இணை இல்லை. எனக்கு ஒரு ஐயப்பா, இந்தியர்கள்லாம் இளைஞர்கள் எல்லாம் பார்த்தோமா வெளிநாட்டுல நிறைய வேலை செய்யறாங்களா? சில பேருக்கு ஒரு வருஷமா கனவுகள் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு நாட்டுல போயிட்டு பணி செய்து அந்த நாட்டுடைய வருமானத்தையும் நாட்டுடைய உயர்வுக்கும் துணை புரிகிறாங்க. ஏன் நம்ம தாய்நாட்டிலே இருந்து நம்ம படித்து கற்ற கல்வியை நம் தாய்நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது? என்ன காரணமா இருக்கு? கற்ற கல்விக்கு உரிய அங்கீகாரம் நம்ம நாட்டிலே கிடைக்கிறது இல்லை. அதை தாண்டிதான் இளைஞர்கள் என்ன பண்றாங்களோ அயல்நாட்டுக்கு போய் என்ன பண்றாங்க, தன்னோட கல்வியை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இந்திய இளைஞர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேவை அப்படின்னு அமெரிக்கர்களும் ஐரோப்பிய நாடுகளும் வந்து பார்த்தோமா தமிழ்நாட்டோட இளைஞர்களுடைய இதை என்ன பண்றாங்க, பணிக்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோமா, நம்ம இளைஞர்களிடம் ஆற்றல் அதிகமா இருக்குது, கல்வி ஞானம் அதிகமா இருக்குது. அது முக்கிய காரணம் நம்மளுடைய கல்வி முறை தான். பண்டைய காலத்துல திண்ணை பள்ளிகள்லாம் இருந்துச்சு. திண்ணை பள்ளியிலிருந்து இன்னைக்கு கல்லூரி அளவுக்கு பார்த்தோமா கல்வியில சிறந்து இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய இளைஞர்களை வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, அழைக்கிறார்கள். இது ஒரு சிறு உதாரணம் மட்டும்தான். இந்திய மாணவர்கள் அறிவுத்திறனிலும் புத்தியிலும் யுத்தியிலும் அதிகம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்பதை கண்காணிக்க வேண்டியது கல்வித்துறையின் பணியாகும். இந்திய மாணவர்களுக்கு உலகின் தரமிக்க கலாசாலைகள், தொழிற்கூடங்கள் வழிவிட வேண்டும் என்றால் அவர்கள் சொகுசு கப்பலில் உட்கார்ந்து கொண்டு கனவில் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாது. மாணவர் கூட்டத்தில் 2 சாரர் உண்டு. உதாரணமாக தாஜ்மஹாலை கட்டியது யார் என்று சரித்திர ஆசிரியர் கேள்வி கேட்டார். அதற்கு ஒரு குறும்புக்கார மாணவன் சொன்னான், தாஜ்மஹாலை கட்டியது கொத்தனார்.
தாஜ்மஹாலை 21 வருடங்களாக 20,000 திறமையான தொழிலாளர்களால் 17ஆம் நூற்றாண்டில் ஷாஜஹானால் தனது மனைவி மும்தாஜின் நினைவாக யமுனை கரைக்கு அருகில் உள்ள ஆக்ராவில் கட்டப்பட்ட பளிங்கு மாளிகை இது. இது உலகின் 7வது அதிசயம் என்றான். இதில் சிகரத்தை எட்ட வேண்டும் என்கிற உத்வேகம் யாருக்கு வரும்? சரி, அடுத்த கேள்வி. நேரு எப்போது பிறந்தார்? அதற்கு முதல் மாணவன் சொன்னான் நேரு பிறந்த நாளன்று பிறந்தார் என்று. அதற்கு அடுத்தவன் நேரம், நாள், இடம், பெற்றோர் ஆகிய தகவல்களை வரிசைப்படுத்தினான். இன்னொரு கேள்வி. சல்பர் டை ஆக்சைடு எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? அதற்கு முதல் மாணவன் சொன்னான் சல்பர் டை ஆக்சைடு எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது என்றான். அடுத்தவன் அதன் மூலக்கூறுகளையும் விளைவுகளையும் விளக்கி கூறினான். காலம் தீர்மானிக்கிறது எவன் சிவில் இன்ஜினியர், எவன் அரசியல்வாதி, எவன் விஞ்ஞானி என்று. ஒரு முறை விவேகானந்தர் சிகரத்தை தொடும் கல்விக்கான வரைபடத்தை வழங்கினார். எத்தகைய கல்வி சுய ஒழுக்கத்தை தருகின்றதோ அத்தகைய கல்வியையே நாம் வழங்க வேண்டும். அது கண்களை திறக்கும். கண்கள் திறக்கப்பட்டவன் சிகரத்தை பார்ப்பான். அவன் சிரமத்தை அல்ல சிகரத்தை மட்டுமே பார்ப்பான். அவன் இடங்களை தாண்டி நடப்பான். அவன் ஒரு நாள் அதை வெல்வான். ஒரு முறை திருச்சி ஐஐடியில் பயின்று 2 மாணவர்கள் அமெரிக்கா செல்கின்றனர். அதில் ஒருவன் மனப்பாடம் செய்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிடுவான். அடுத்தவன் சிரமங்களோடு பயில வேண்டியிருந்தது. ஆனால் பிராக்டிகல் ஒர்க்கில் அவன் கெட்டிக்காரன். அமெரிக்காவில் பணியில் சேர்ந்து கடுமையாக உழைத்துவிட்டு வீடு திரும்பும் அந்த இளைஞர்களின் கண்ணில் ஒரு விளம்பரப்பட்டது. அது ஒரு போட்டிக்கான விளம்பரம். அவர்கள் நேர்த்தியானதொரு செயலியை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் அது. இதற்கான போட்டிக்கு சிலிக்கான் வேலியே களத்தில் இறங்கியது. நண்பர்கள் இருவரும் சற்று தயக்கத்தோடு தான் போட்டியில் கலந்து கொண்டனர். முடிவு அறிவிக்கப்பட்டது. 40,000க்கும் மேல் ஃபில்டர் செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ட்ரியில் நண்பர்கள் இருவரும் வெற்றியாளர்களானார்கள். அமெரிக்காவின் பல இடங்களில் இருந்து வேலை வாய்ப்பு அதிக சம்பளத்துடன் குவிந்தது. நண்பர்கள் இருவரும் ஒரு கணம் பிசுபிசுத்த எண்ணெய் தலையோடு கண்ணில் கனவுகளோடு முன்னேற வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் ஞாபகம் வந்தது. பரிசுத் தொகையோடு இந்தியா திரும்பி தாங்களே ஒரு நிறுவனத்தை துவங்கி அதில் இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் அந்த மேப் நிறுவனத்தின் இயக்குநர்களான அந்த 2 இளைஞர்கள் கூறுகிறார்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் சிலிக்கான் வேலிக்கு டஃப் கொடுக்கும் வகையில் செயலிகளை தயாரிக்கிறார்கள் என்றார். நம்மை விட பல மடங்கு முன்னேறிய நிறுவனத்துடன் போட்டியிட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் கால்களுக்கு தூக்கத்தையும் சிரமத்தையும் பார்த்தால் முடியுமா? இந்தியாவிலிருந்து வெகு சாதாரண குடும்பங்களில் இருந்து பல இளைஞர்கள் தங்களது கனவுகளை நனவாக்க அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்கிறார்கள். அவர்கள் தான் உலகத்தை இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தார்கள். அவர்கள் சிரமப்படாமல் சிகரத்தை தொட்டிருக்க முடியுமா? கூறுங்கள். இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய கல்வி முறை கை கொடுத்திருக்கிறது என்று கூறி இன்றைய கல்வி முறை சிகரத்தை நோக்கி அழைத்து செல்லவே ஊக்கப்படுகிறது என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிகரத்தை நோக்கி தான் போகுது அப்படின்னு தன்னுடைய கருத்தை இந்த மன்றத்துல பதிவு செஞ்சாங்க. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள்ல என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஒரு மனிதன் சாதனையாளராக மாறுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும். விவேகானந்தர் பத்தி சொன்னாங்க. சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பற்று, தான் செய்யக்கூடிய தொழில பற்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில உயர முடியும் அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தாஜ்மஹால் பத்தி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அடுத்ததாக இல்ல நீ சிகரத்துக்கு போயிட்ட, அந்த சிகரத்துக்கு போறதுக்கு என்ன காரணம், சிரமப்படாம நீ சிகரத்துக்கு போயிருவியா அப்படின்ட்டு நான் என்ன சளைத்தவளா அப்படின்ட்டு வாமன அவதாரம் கொண்ட ஒரு பெண்ணு, அவ பேச்சை கேட்டோம்னா அது இந்த வானமே இடிந்து விடு அந்த அளவுக்கு பேச்சாற்றல் கொண்ட நம்ம அன்பு மாணவி ரிதன்யா, 7ஆம் வகுப்பு ரிதன்யா வசதி. எப்படி அவர்கள் வந்து பார்த்தோமா, இன்றைய மாணவர்கள் நிலை சிகரத்தை நோக்கி அல்ல சிரமங்களை நோக்கி தான் அப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டு சொல்ல வர்றாங்க. கிளாப் பண்ணி அவங்க வரவேற்பு பார்க்கலாம்.